ஆரம்பிக்கணும்னா என்ன செய்யணும்? இருக்க லைட் எல்லாம் அடிச்சு ஆஃப் பண்ண சொல்லு. அட முட்டா பையலே, இங்க இருக்க லைட் எல்லாம் அடிச்சு வச்சிட்டா ஓ மூஞ்சி ஏ மூஞ்சி இந்த பிள்ளை மூஞ்சி எல்லாம் யார் பாப்பா? லைட் எல்லாம் அடிச்சு ஆஃப் பண்ணாதான் ஏன் உள்ள இருந்து வர மாட்டேங்கா. லைட் எல்லாம் அடிச்சு ஆஃப் பண்ணாதான் அப்பதான் சாமி வெளியே மூணு அவங்க நிப்பாரு. என்ன சாமின்னு கேளு. என்ன சாமிங்க? நீங்களா ஆடி இருக்கிறீங்களே, உங்க தெய்வம் என்ன தெய்வம்? எங்க தெய்வம் அம்மன் சாமியா? அம்மன் சாமி. ஆமா, எங்க சாமி அம்மன் சாமி. அம்மன் சாமில என்னென்ன சாமில இருக்கு? இவனும் கிடக்க மாட்டேங்கான். சரி பாப்பா, மாரியம்மன், காளியம்மன், முப்படையம்மன், முண்டகன்னியம்மன். ஆனா எங்க சாமி அப்படி கிடையாது. அந்த எயிட்டாப்ல கம்பா விரிச்சு போய் நிக்காம கம்ப. எங்க சாமியை நீ பாக்கணுமா? எங்க சாமியை பாக்கணும்னா எங்க சாமி என்ன சாமி? உலகத்துக்கு படியலுக்கும் முண்டை யாரு? பரமேஸ்வரர் யாரு? யாரு? முண்டை யாரு? கருப்பை யாரு? இடுமை யாரு? எனக்கான என் தம்பி சுப்பிரமணியன் யாரு? பெருமாள் யாரு? யாரு சொன்னா? இவன் தானா? ஆம்பளை தானே? அப்ப இங்க இருக்கிறது அவ்வளவு கறி யாரு? சரி, நானும் அப்படி சொல்லு. எங்களை பத்தி உனக்கு தெரியாத? நீங்க என்னத்தை வச்சிருக்கீங்க? பூந்தல் அழகா இருக்கு. ஆனா எங்க ஆம்பளை மீசையில வீரம் பாத்துக்கோ. தம்பிக்கு நிமிடம் முளைக்கும் வீச முளைச்சு வருது. ஆமா, நான் அப்பவே சொன்னேன். நீ வரலையோ? மோசமான பயம். எப்படி ஆரம்பிக்கணும்? எங்க சாமியை பாக்கணும்னா 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டி புளியமரத்து பொந்துக்குள்ள இருக்காரு. அங்க என்ன செஞ்சிருக்காரு? தவம் படிக்க இருக்காரு. நீங்க கூப்பிட்டதான் முன்னாடி கம்போ வந்து நிற்பாரு. எங்க சாமிக்கு அர்ப்பண சாமி. அப்ப ஆரம்பிக்கலாமா? எப்படி ஆரம்பிக்கணும்? எனக்கு கததான் கூட்டி வந்திருக்கேன். இந்த இடத்துல பாத்தியாமா? ஏக்கமான கூட்டம், கூட்டிக்கிட்ட நோட்டம், உயர்த்திக்கிட்ட நீட்டம். என்னது? நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அதனால பேரன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, பரவெடுத்து வாலிபர்களே, இந்நாட்டு மன்னர்களே, அடுத்தபடியாக நம்மளுக்கு காசை காசு என்று பார்க்காமல், பணத்தை பணம் என்று பார்க்காமல், நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும், ஆற்றின் அறிவை செய்த அண்ணன் அவர்களுக்கும், தலைவர் ஐயா அவர்களுக்கும், நாட்டாமை அவர்களுக்கும், கணக்கப்பிள்ளை ஐயா அவர்களுக்கும், காவல்துறை அவர்களுக்கும், அடுத்தபடியாக யாரமா? நாகத்திலே கீதம் பாடி, கீதத்திலே நாகம் பாடி. நான் அந்த பாடியை கேட்கல. நாகத்திலே கீதம் பாடி பாடி கீதம் பாடி, வானம் பாடி, இனி இசை பாடி, தென்றல் பாடி. யார் யார் தெரியுமா? கேட்டுறேன். வேலைப்பட்டி சேர்ந்த ரோமின் பாட்பாண்டி அண்ணா அவருடைய நகையான சார்பாக நன்றி. எப்படி போடணும்? நீ போட போடு 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 பாப்பா. உள்ள வாங்க உள்ள வாங்க. பரமேஸ்வரி, நானும் ஆடத்தை கண்டு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு இப்படியே கால் குடுக்குடி விரிகிறது எதுக்கு? ஒரு டான்ஸ். ஆமா, ஏகப்பட்ட டான்ஸ் வச்சிருக்க. அதுதான் டைம் இருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியா இருக்கு தெரியுமா? இந்த கிரவுண்ட்ல நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், தூங்கி இருக்கலாம், தூங்காம இருக்கலாம். நீங்க தப்பா நினைக்காதீங்க. சாக்கடிக்க என்ன செய்யணும்? எங்க அண்ணன் கேட்டு பேசுங்க.
வேண்டாம் இந்த கண்ணு பிடிச்சுக்கோங்க. கண்ணு பிடிச்ச போய் உங்க அப்பா சொல்லு கேளு. சாக்கு அடிக்கணும் எங்க அண்ணன் ஒரு உரம் வச்சிருக்காரு. என்ன வருங்க? ஏமா கையில போட்டு அப்படி பிடிச்சிட்டு சாக்கெல்லாம் அடிக்காது பாத்துக்கோ. ஏன்னா அவருக்கு வந்து அது பவர் அதிகம் பாத்துக்கோ. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்ப மைக்க மாத்திக்கலாமா? வேண்டாமா? சரி பாப்பா. அடுத்த யாரு? யாரு? நம்ம கரகாட்ட அமைப்பாள யாரு? யார் தெரியுமா? ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய பிரபு, நடன சிங்காரி. யாருன்னு கேட்டால் நமது திருமணத்தை சேர்ந்த பாண்டியம்மாள் பரமேஸ்வரி அவர்களின் கரகாட்ட சார்பாக, ராஜாராணி சார்பாக நன்றி நன்றி என்ற வார்த்தை தெரிந்து கொண்டு இவனுக்கு எப்படி போடணும்? நல்லவருக்கு நல்ல வரம், உள்ளவரம், எங்க தொழிலாளி வர்க்கத்திலே பிறந்த வரம், அவரை நல்லா இருக்கணும், நாடு போற்றணும், எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும்? வாயால வாழ்த்தணும். எங்க அம்ம தள்ளி, எங்க அம்ம தள்ளி, எங்க அம்ம தள்ளி, எங்க அம்ம தள்ளி, இலக்கணால் இலக்கணால் இல்லாம தள்ளி, எங்க அம்ம தள்ளி, எங்க அம்ம தள்ளி, இலக்கணால் இலக்கணால் இல்லாம தள்ளி, எங்களை கண்ணா பத்து செகண்டா, தங்கவரா எங்க தங்க மகண்டா, எங்க அம்ம தள்ளி, எங்க அம்ம தள்ளி, இலக்கணால் இலக்கணால் இல்லாம தள்ளி. பாப்பா அடுத்த ஏறமா அரங்கல பாட்டு நினைக்காத. இப்ப வந்து கட்சாங்க யாருக்கு? நம்மளுக்கு மேலக்கருக்கு போட்டாச்சு, கரகட்டக்கருக்கு போட்டாச்சு. அடுத்த மைக் செட் யாரம்மா? அருமையா இருக்கு. இங்க பாத்தியா இரண்டு சுத்தி அப்படியே பொந்து பொந்து பந்துமா, சின்ன சிங்கப்பூர்மா. நம்ம மைக் செட்டை பாத்தியா அப்படி ஏகப்பட்ட பாட்டுலாம் வச்சிருக்காரு. இருந்தாலும் நம்மளோட மைக் செட் யாருன்னு கேட்டா கண்ணுக்கு இமையாக, காட்சி குழுமையாக, நெஞ்சிக்கு இதமாக, நினைவுக்கு பதமாக மின்னல் மின்னல் வைத்துக் கொண்டிருப்பது எங்களது மைக் செட் யாருன்னு கேட்டால் இல்ல கேளுங்க. எனக்கு தெரியுமே. நான் அப்பப்ப இடையில கேப்ப, நீங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு. முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் கேட்டு பேசு அவசரப்படாத. முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் மனசு சார்பாக நன்றி நன்றி வந்து தெரிந்து முத்துக்குமாருக்கு எப்படி